Hi everyone. What is IT company? IT company என்ன ஐடி கம்பெனியில் என்ன வேலை நடக்குது, ஐடி கம்பெனியுடைய கன்செப்ட் என்ன என்ற விஷயங்களை நாங்கள் இந்த வீடியோனூடாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் எங்களுக்கு தெரியும் ஐடி என்று வரக்கூடிய நேரத்தில் மிக முக்கியமாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுடைய பகுதி தான் நடைபெறும். ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறது, அதில் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் மார்கள் இருப்பாங்க, அதே போல் பேக்கெண்டுடைய டெவலப்பர்ஸ் மார்கள் இருப்பாங்க. அவர்கள் வந்து அந்த சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணுவாங்க, அந்த இம்ப்ளிமெண்டேஷனுடைய பகுதியை செய்வாங்க. இப்போ உதாரணமாக எங்களுக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எடுத்துக்கொள்வோமே. இந்த வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஓப்பன் பண்ணி உள்ள போனதுக்கு பின்னால் இந்த செட்ஸுடைய ஒரு பகுதி இருக்குது, அதே போல் ஸ்டேட்டஸுடைய ஒரு பகுதி இருக்குது, கோல் செகண்ட் ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அப்போ இதனுடைய இந்த இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணவங்க தான் இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் மார்கள். ஓகே, இப்போ யூஐ/யூஎக்ஸ் இன்ஜினியர்ஸ் மார்கள் இதுக்கு ஒரு டிசைனிங்கை கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் இந்த சாஃப்ட்வேர் இந்த வாட்ஸ்அப் அமையணும் என்ற ஒரு டிசைனிங் பார்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் மார்கள் என்ன செய்வாங்கன்னா அதனுடைய இன்டர்ஃபேஸை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னால் நாங்கள் இதில் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் அது வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர் ஆகக்கூடிய இடம்தான் டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேஸில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் தான் பேக்கெண்ட் டெவலப்பர்ஸ் மார்கள்னு நாங்கள் சொல்கிறோம். உதாரணமாக இன்னொரு ரியல் டைம் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் ஆயில் பெட்ரோல் டீசல் அடிக்கிறதுக்காக வேண்டி கியூஆர் கோட் இருக்குது. அப்போ ஒவ்வொரு செட்டுகள்லையும் ஸ்கேன் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து அந்த இன்டர்ஃபேஸ் அந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கும். அப்போ அதனுடைய இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணவங்க வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் மார்கள். இப்போ ஒரு பைக் ஒன்றுக்கு 4 லிட்டர்ஸ் அடிக்கலுமெண்டா நாங்கள் ஒரு 2 அடிக்கிறோம், இன்னொரு 2 மிச்சம் வச்சிருக்கிறோம் வீக்குளுக்கு அடிக்கிறதுக்கு. அப்போ இது வந்து எங்கே ஸ்டோர் ஆகுதுண்டா டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகுது. 2 லிட்டர் நாங்கள் அடிச்சிருக்கிறோம், 2 லிட்டர்ஸ், இன்னும் 2 லிட்டர்ஸ் இருக்குதுண்டு அந்த டேட்டா பேஸில் சேவ் ஆகி இருக்கும். அப்போ அந்த டேட்டா பேஸுடைய பகுதியை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த டேட்டா பேஸுடைய பகுதியை செய்யக்கூடியவர்கள் தான் பேக்கெண்ட் டெவலப்பர்ஸ் மார்கள்னு சொல்கிறோம். ஆக ஐடி கம்பெனி என்று வரும் பொழுது அதில் வந்து பல டிபார்ட்மெண்ட்டுகளில் ஒர்க் பண்ணுவாங்க. முதலாவது ஒரு கிளைண்ட்டை இருந்து ரிக்வயர்மெண்ட்டை கெதரிங் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு அனலைசிஸ் டீம் இருக்கும். டேட்டாக்களை அவர்கிட்டருந்து ரிக்வயர்மெண்ட்டை கெதரிங் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு டீம் தான் அனலைசிஸ் டீம். அப்போ அதுக்கு பின்னால் டிசைனிங்குடைய ஒரு பார்ட் ஒன்று இருக்குது. அந்த டிசைனிங்குடைய பார்ட்டில் யூஐ/யூஎக்ஸ் டிசைனர்ஸ் மார்கள் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அதனுடைய ஒரு சாஃப்ட்வேருடைய ஒரு இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணி அதுக்கு சம்பந்தப்பட்ட சில கோடிங்களையும் அவங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு சிஎஸ்எஸ் சம்பந்தமான அந்த கோடிங்களையும் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அந்த யூஐ/யூஎக்ஸ் இன்ஜினியர்ஸ் மார்களுக்கு. அப்போ இரண்டாவது பகுதி இந்த டிசைனிங்குடைய பகுதி. அப்போ சொல்லப்பட்ட அந்த ரிக்வயர்மெண்ட் கெதரிங் எடுக்கப்பட்ட அந்த அனலைசிஸுடைய அந்த அவங்க என்ன செய்வாங்கன்னா டிசைனிங் பார்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு விளங்கப்படுத்துவாங்க. இந்த சாஃப்ட்வேருக்கு இப்படியான ஒரு ரிக்வயர்மெண்ட் தேவைப்படுது, இந்த ரிக்வயர்மெண்ட்டை பயன்படுத்தி ஒரு இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லப்படும். அதுக்கு பின்னால் என்ன நடக்குமெண்டா டிசைனிங் யூஐ/யூஎக்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து அதை டிசைன் பண்ணதுக்கு பின்னால் அடுத்த கட்டமாக போகுது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் டீமுக்கு. இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் டீமில் தான் அந்த டெவலப்பர்ஸ் மார்கள் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டெவலப்பர்ஸ் மார்கள் அந்த ப்ரோக்ராமிங் நாலேஜை பயன்படுத்தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்களை பயன்படுத்தி அவங்க வந்து அந்த இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ்லண்டா அந்த இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணி பேக்கெண்ட் டெவலப்பர்ஸ் மார்களுக்கு பாஸ் ஆக்குவாங்க. அப்போ டேட்டா பேஸுடைய பகுதியை எஸ்கியூஎல்லுடைய பகுதி நான் எஸ்கியூஎல் ஆக இருக்கலாம். ஒரு டேட்டா பேஸை மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய ஆக்கள் தான் பேக்கெண்ட் டெவலப்பர்ஸ் மார்கள். அதுக்கு பின்னால் அந்த ஒரு சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணதுக்கு பின்னால் அந்த சாஃப்ட்வேர் போகுது வந்து டெஸ்டிங்குடைய பகுதிக்கு. அந்த பகுதியில் கியூஏ இன்ஜினியர்ஸ் மார்கள் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த கியூஏ இன்ஜினியர்ஸ் மார்கள் என்ன செய்வாங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணி அதில் என்ன சரி எரர் இருக்குதா, இது எந்த அளவுக்கு இந்த சாஃப்ட்வேர் சமூகத்தில் சாத்தியமாகும், இதில் ஏதாவது எரர் வரக்கூடிய சான்ஸ்கள் இருக்குதா என்ற விஷயங்களை பார்த்து ஒரு ஃபீட்பேக்கை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் டீமுக்கு கொடுப்பாங்க. ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் திருப்பி இம்ப்ளிமெண்டேஷன் அந்த டெவலப்பர்ஸ் மார்கள் என்ன செய்வாங்கன்னா அதை வந்து சரி இன்னொரு தடவை அதை
கிரியேட் பண்ணி சரியான முறையில் திருப்ப டெஸ்டிங் டீமுக்கு அனுப்புவாங்க. ஆக டெஸ்டிங் டீம் அதை டெஸ்ட் பண்ணதுக்கு பின்னால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சாஃப்ட்வேர் கிரியேட் ஆகிட்டேன்டா அதுக்கு பின்னால் என்ன நடக்குமெண்டா அது ஒரு டிப்ளாய்மெண்ட்டுடைய பகுதிக்கு போகும். டிப்ளாய்மெண்ட் உடைய பகுதியிலிருந்து மெயின்டெனன்ஸுடைய பகுதிக்கு அனுப்பப்படும். இப்போ மெயின்டெனன்ஸுடைய பகுதி என்ன செய்வாங்கன்னா அதில் சில கோடிங்கில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக வேண்டி சில விஷயங்களை வச்சுருப்பாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா இதில் மெயின்டெனன்ஸுகளை உருவாக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேரில் மெயின்டெனன்ஸுகளை பண்ணக்கூடிய ஒரு பகுதியை தான் இந்த மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடியவங்க செய்வாங்க. ஓகே, அப்போ அதுக்கு பின்னால் தான் ஒரு சாஃப்ட்வேர் ஒரு கிளைண்ட்டுக்கு இஷ்யூ ஆகுது. அப்போ இதுதான் ஒரு ஐடி கம்பெனியில் நடக்கக்கூடிய ஒரு மெயின் கன்செப்ட். ஒரு ரெக்வயர்மெண்ட் கெதரிங் அனலைசிஸ் டீம் இருக்கும். அதுக்கு பின்னால் டிசைனிங்குடைய யூஐ/யூஎக்ஸ் இன்ஜினியர்ஸ் மார்கள் அதை செய்வாங்க. அதுக்கு பின்னால் டெவலப்பர்ஸ் மார்களுடைய பகுதிக்கு வரும். கியூஏ இன்ஜினியர்ஸ் மார்களுடைய பகுதிக்கு வரும். டெஸ்டிங் கியூஏ இன்ஜினியர்ஸ் மார்களுடைய பகுதிக்கு வரும். அதுக்கு பின்னால் தான் இஷ்யூ ஆகுது. இதுதான் ஒரு மெயின் கன்செப்ட். அப்போ இதில் வந்து பெரும்பாலும் கோடிங்கோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதாக இருந்தால் ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் கட்டாயமாக இருக்கணும். அதுக்கு பின்னால் ஒரு ஐடி கம்பெனி என்று வரக்கூடிய நேரத்தில் அதில் ஒரு ஹெச்ஆர் டீம் ஒன்று இருக்கும், ஹியூமன் ரிசோர்ஸ் என்ற ஒரு டீம் ஒன்று இருக்கும். அவங்களுக்கு வந்து எந்தவித கோடிங் அறிவுகளும் தேவைப்படாது. அதே போல் அக்கௌண்ட்ஸுடைய பகுதியில் ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கும் கோடிங்குடைய பகுதி தேவைப்படாது. ஆக மிக பிரதானமாக கோடிங் தான் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து மெயின். சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், கியூஏ இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், யூஐ/யூஎக்ஸ் இன்ஜினியர்ஸாக இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் இந்த கோடிங் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணி எங்களுக்கு ஒரு சமூகத்துக்கு அதை வந்து இஷ்யூ பண்ணலும்.